Hi students, welcome to Magic Max Tamil. இப்போ எக்ஸசைஸ் 2.2 போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் நான் போட்டிருப்பேன், அதை பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், எக்ஸசைஸ் 2.2 ஃபஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த ஃபிகர்ஸ் கிவன் பிலோ. ஒரு கம்பைன் ஷேப் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நம்ம பெரிமீட்டரும் ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ஷேப் கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ பாருங்கள், நான் அதை ஜாயின் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஷேப் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதை பார்த்து உங்களுக்கு என்ன எப்படி தெரியுது? ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி தெரியுதா? ஓகே, இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பும் நெக்ஸ்ட் இது என்னது ஹாஃப் சர்க்கிள், செமி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெரியும் ரெக்டாங்கிள்னால் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல் உங்களுக்கு தெரியும். அப்போ நான் இங்கே 10 மீட்டர்னு இங்கே எப்படி வரும்? இங்கேயும் 10 மீட்டராக தான் இருக்கும். இப்போ இதோட ஆப்போசிட் என்னது? இதுவும் 7 மீட்டர் இருக்கும். ஆப்போசிட் ஈக்குவல்னால இங்கே 10 மீட்டர்னா இங்கேயும் 10 மீட்டர் தான் இருக்கும். இங்கே 7 மீட்டர்னா அதோட ஆப்போசிட் சைடு இதுவும் 7 மீட்டராக தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து செமி சர்க்கிள். ஓகேவா? அப்போனா இது வந்து என்னது டயாமீட்டர். இப்போ இங்கே இந்த டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க 7. ஓகேவா? அப்போ இப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்காம என்ன பண்ணணும்? டயாமீட்டரில் 2வால் டிவைட் பண்ணி நம்மளுக்கு ரேடியஸ் கிடச்சிடும். அப்போனா 7 2வால் டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரேடியஸ் கிடச்சிடும். இப்போ என்னென்னா இதுக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா? இதுக்கு எல்லா சைட்ஸுக்குமே நம்மளுக்கு வேல்யூ இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஆர்க் இருக்கா, இதுக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியாது. அப்போனா இதோட லெங்த் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? லெங்த்து கண்டுபிடிக்கணும்னா இது டயாமீட்டர் தான் இருக்குது, அது ஆப்போசிட் சைடுனா இது 7 மீட்டர் இருக்குது. இது வந்து செமி சர்க்கிளோட டயாமீட்டர் டி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு ரேடியஸ் வேணும்னா கொடுத்துருக்க டயாமீட்டர் 2வால் டிவைட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கிடச்சிடும்? ரேடியஸ் கிடச்சிடும். அப்புறம் R = 7/2. இப்போ என்னென்னா இது பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா என்ன? சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணாமல் பெரிமீட்டர் கிடைக்கும். அதுக்கு இங்கே இந்த லெங்க்த்து மட்டும் நம்மளுக்கு இல்லை, அந்த லெங்க்த்தை கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா லெங்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த செமி சர்க்கிளோட லெங்க்த்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா வந்து 2πr. இப்போ லெங்க்த்னால் என்னது? பெரிமீட்டர் தான். அப்போ நான் சர்க்கிளுக்கு 2πrனா செமி சர்க்கிளுக்கு என்ன வரும்? அது 1/2 × 2πr. இது கோட்ரண்ட் சர்க்கிளில் என்ன பண்ணணும்? கோட்ரண்ட்னா 4 வருமா? சர்க்கிளில் 4 கோட்ரண்ட் இருக்குமா? அப்போ 1/4 × 2πr போடணும். இங்கே செமி சர்க்கிள்னால என்ன பண்ணியிருக்கேன்? 1/2 × 2πr. இப்போ பைக்கு வேல்யூ வந்து அங்கே 22/7 கொடுத்துருக்காங்க. இது அப்படியே வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள் ஃபார்முலாவில். அது ஹோல் சர்க்கிளோட பெரிமீட்டர் 2πrனா இப்போ செமி சர்க்கிள் அப்படின்னா அது என்னது? பாதின்னு அர்த்தம். அப்புறம் 1/2 × 2πr. 1/2 அப்படியே ரைட் பண்ணுங்கள். இன்ட்டு 2 பைக்கு அங்கே 22/7 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு நம்மளுக்கு என்னது? டயாமீட்டர் 7னா ரேடியஸ் என்னது? அதை டிவைட் பண்ணப்போ 7/2 தான் ரேடியஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். இந்த 2 கேன்சல் ஆயிருமா? நெக்ஸ்ட்டு இந்த 7 கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 22 இருக்குது. 2 டேபிளாக பண்ணாமல் இது 1 டைம், இது 11 2s are 22. இப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 11 மீட்டர். 11 மீட்டருங்கிறது லெங்க்த்து, அதாவது இந்த செமி சர்க்கிள் இருக்குல்ல இதோட லெங்க்த் எவ்வளவு? 11 மீட்டர். இப்போ நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாவோட சைடும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாமா? பெரிமீட்டர் அதுக்கு ஃபார்முலா சம் ஆஃப் ஆல் லெங்த் ஆஃப் சைட்ஸ். சைடோட ஆல் லெங்க்த்தை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இப்போ பெரிமீட்டர் P = ஃபஸ்ட்டு இது என்னது? 10, நெக்ஸ்ட்டு 7, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க 10, நெக்ஸ்ட் செமி சர்க்கிளோட லெங்த் எவ்வளவு? 11. ஓகே, இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 17, 27, 28, 38. பெரிமீட்டர் என்ன எழுதணும்? மீட்டரில் ரைட் பண்ணணும். அது பெரிமீட்டர்னா சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் எல்லாவோட சைடு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த செமி சர்க்கிளோட லெங்க்த்து கொடுக்கல, அதுக்காம லெங்க்த்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அப்போனா இந்த 3 சைடில் கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட் இந்த ஆர்க்கோட லெங்க்த்து தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 17, 27, 28, 38 மீட்டர் வருது நம்மளுக்கு பெரிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அதாவது இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவையும் செமி சர்க்கிளோட ஏரியாவும் நம்ம ரெண்டையும் மைனஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த என்னது பவுண்டரி ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும்.
ரெண்டே ஜாயினாக இருக்கா, அதனால் என்ன பண்ணணும்னா இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவையும் செமி சர்க்கிளோட ஏரியாவையும் மைனஸ் பண்ணிட்டா தான் இந்த நம்ம இங்கே பவுண்ட்ரி இந்த ஃபிகர் வந்திருக்கா, இந்த ஃபிகரோட ஏரியா நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ரெண்டையும் என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஏரியா அது ஷேர் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த அந்த ஃபிகரோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிள் ஷேப்போட ஏரியாவையும் இந்த செமி சர்க்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், அந்த ஃபிகரோட ஏரியா கிடச்சிரும். இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். அந்த ஃபார்முலா என்ன வரும், லெங்த்தையும் பிரீத்தையும் மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு என்ன தெரியும், பை ஆர் ஸ்கொயர்டுன்னு தெரியும். இப்போ செமி சர்க்கிள்னால என்னது, அதோட பாதி, அதனால 1/2 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஆல்ரெடி லெங்த் நம்ம என்ன லெங்த் ஆல்ரெடி பிக்சர்ஸில் கொடுத்துருந்தாங்க தானே, 10 மீட்டர், பிரெத்து 7 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. ரேடியஸ் நம்ம என்ன பண்ணோம், 7/2. டயாமீட்டர் வந்து என்னவாக இருந்து 7ஆக இருந்துச்சு, ரேடியஸ்னால் அதை 2ஆல் டிவைட் பண்ணுறது ரேடியஸ். அப்படி இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். லெங்த் எவ்வளோ வந்துச்சு, 10. இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் இதுதான் லெங்த்து, இது பிரெத். ஓகேவா? இப்போ அப்படியே என்ன பண்ணலாம், நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். லெங்த்துங்கிறது 10 இன்ட்டு பிரெத்துங்கிறது 7. நெக்ஸ்ட்டு மைனஸ் 1/2. இந்த பையோட வேல்யூ 22/7. ஆர் வந்து 7/2, ஆர் ஸ்கொயர்னால அதை 2 டைம் போடணும். 7/2 இன்ட்டு 7/2. நெக்ஸ்ட் இது ரெண்டே மல்டிபிள் பண்ணால் 10 7s are 70யா, அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மைனஸ் இது அப்படியே எதை கேன்சல் பண்ணலாமான்னு பாருங்கள். இது 1 டைம் வரும், இது 11 2s are வரும். நெக்ஸ்ட் இந்த 7 7 சேமாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். வேறு எதுவும் பண்ண முடியும். மேலே என்ன இருக்குது, 11 7 தான் இருக்குது. இப்போ 11 இன்ட்டு 7 இன்ட்டு 7. கீழே என்ன இருக்குது, 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 70, 11 7s are 77/4. ஓகேவா? இது வந்து ஹோல் நம்பராக இருக்குது, இது ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதனால எதுவுமே இல்லை. கீழே 1 இருக்குன்னு அர்த்தமா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ 7ஐயும் 70யும் 4ஐயும் மல்டிபிள் பண்ண ஃபஸ்ட்டு நம்பர் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 7 4s are 28, அந்த 0 போட்டுக்கலாம். அப்போனா 70யும் 4ஐயும் மல்டிபிள் பண்ண என்ன வரும், 280. சென்டரில் இருக்கிற மைனஸ். நெக்ஸ்ட்டு 177 77. இப்போ கீழே இருக்க டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணால் 1 4s are 4. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 280யும் 77ஐயும். இப்போ 0லேருந்து 7 பண்ண முடியாது, ஸோ இங்கே 0 10 ஆயிரும். பாரோ பண்ணால் இங்கே 7 இருக்கும். ஸோ இங்கே நம்ம 10ல் 7 மைனஸ் பண்ணால் 3, 7 மைனஸ் 7 0, அந்த 2 அப்படி கீழே கொண்டு வந்துருங்க. மைனஸ் பண்ண நம்மளுக்கு என்ன வருது, 203/4. இதை வந்து 4ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். 5 4s are 20. மைனஸ் பண்ணால் 0 வரும், கீழே 3ஐ கொண்டு வாங்க. இங்கே 4 டேபிள், இங்கே 3 இருக்குது. 4 டேபிளில் 3 வராது, அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே மேலே 0 போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா 0 சேர்க்கணும். ஓகே, 4 டேபிளில் 3 4 விட சின்ன நம்பராக இருக்குது, அதனால் மேலே 0 சேர்த்திட்டு பாயிண்ட் வச்சுட்டு கீழே 0 சேர்த்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு 7 4s are 28. மைனஸ் பண்ணால் 2 வருமா. நெக்ஸ்ட் இன்னொரு 0 நம்ம போட்டோன்னு என்ன வரும், 5 4s are 20. நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, 50.75. இது வந்து ஏரியா. ஏரியா மீட்டரில் கொடுத்துருக்கனால நம்ம என்ன எழுதலாம், மீட்டர் ஸ்கொயர். இது பாயிண்ட் டெசிமல் வச்சு வருதா, அது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஓகேவா? கரெக்டான வேல்யூ கிடையாது, அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு பிக்சர்ஸில் நல்லா இந்த பிக்சர் பார்த்துக்கலாம். ஒரு கம்பைன் ஷேப் கொடுத்துருக்காங்க, அது ரெக்டாங்கிளும் செமி சர்க்கிளாக இருக்குது. இப்போ ரெக்டாங்கிள் ஆப்போசிட் சைடு ஈக்குவல், அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கீழே 10 மேலேயும் போட்டுக்கிறோம். இது பார்த்தா ஒரு ஷேப், இது நம்ம ஜாயின் பண்ணோம்னா ரெக்டாங்கிள் ஷேப் வருது. அப்புறம் இங்கே 7 இங்கே 7. இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறோம்னா இந்த செமி சர்க்கிள் இந்த ஆர்க்கோட லென்த்து வேணும், அதுக்காக நான் லென்த்து கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? செமி சர்க்கிளில் என்ன வரும், 1/2. இப்போ சர்க்கிள்க்குன்னா 2πr, செமி சர்க்கிளும் அதோட பாதி. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் எல் கிடச்சிரும். அப்புறம் பெரிமீட்டர் இது எல்லாவோட லெங்க்த்தையும் ஆட் பண்ணால் பெரிமீட்டர் கிடைக்கும். இப்போ இந்த பவுண்ட்ரியோட ஃபிகர் இது ஏரியா மட்டும் கேட்குறாங்க. அப்போனா என்ன பண்ணணும், இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவையும் செமி சர்க்கிளோட ஏரியாவும் மைனஸ் பண்ணிவிட்டு அந்த ஏரியாத்த ஃபிகர் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேவா? அதுதான் என்ன பண்ணியிருக்கேன் நான் இங்கே
ஃபார்முலா எழுதி சம் போட்டிருக்கேன் மைனஸ் பண்ணி. ஓகே, இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு சம்லேயே செகண்ட் சம் இருக்குது, பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டினை செகண்ட் சம் பாருங்கள். அது ஒரு கம்பைன் ஷேப் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பண்ண நம்ம ஏரியாவும் பெரிமீட்டரும் கண்டுபிடிக்கணும். இப்போ அது என்னென்ன ஷேப் கொடுத்துருக்காங்க, அதாவது ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இதை பார்த்தாவே எங்களுக்கு கோட்ரண்ட் சர்க்கிள், அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அதை 4 டிவைட் பண்ணினா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோட்ரண்ட். சரியா? இப்போ 2 கோட்ரண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பாருங்கள். இப்போ ரெக்டாங்கிள்னாவே ஆப்போசிட் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ நீ இங்கே 6 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா இங்கே எப்படி இருக்கும்? இங்கே 6ஆக தான் இருக்கும். ஓகேவா? அப்போனா இங்கே 3.5ன்னு இங்கே எப்படி இருக்குது? இங்கேயும் 3.5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். சரியா? இப்போ ரெக்டாங்கிள் வந்து ஆப்போசிட்டாக மெஷர்மெண்ட் ரைட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், அதாவது இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸோட சர்க்குலர் ஜாயின் ஆயிருந்துச்சு. இதுக்கு பேர் செக்டார்னு சொல்கிறோம். ஆல்ரெடி இங்கே ஒரு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அப்போனா இதுவும் சேம் ரேடியஸாக தான் இருக்குது. இதுவும் 3.5 சென்டிமீட்டர் தான். அப்போ இங்கே ரேடியஸ் இருக்குன்னா இதுவும் சேம் லெங்க்த்தாக தான் இருக்குது. அப்போ இதுவும் என்னது? 3.5 சென்டிமீட்டர் தான். இப்போ நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்னன்னு, இங்கே இருக்குல்ல, இங்கே ஒரு ஆர்க், இந்த ஆர்க்குக்கும் இந்த ஆர்க்குக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெங்க்த்து கண்டுபிடிக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், நம்ம ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ண முடியும். அதுக்கு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணோம், லெங்க்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கோட்ரண்ட் சர்க்கிள் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்மில் செமி சர்க்கிள் கொடுத்தேன், கோட்ரண்ட் சர்க்கிள். இப்போ லெங்க்த்னா பெரிமீட்டர் நம்ம என்ன எழுதுவோம், 2πrன்னு எழுதுவோம். இது வந்து சர்க்கிளோட ஒரு கோட்ரண்ட். அப்போனா அது என்னது, 1/4 × 2πr. இப்போ எப்பயும் போல் என்னது, 1/4 எழுதுங்க. 2 × பைக்கு வந்து 22/7 இன்ட்டு இந்த ரேடியஸ் என்னது, இதுதான் ரேடியஸ் 3.5. r = 3.5 சென்டிமீட்டர். இப்போ ஆரோட வேல்யூ என்னது, 3.5. நெக்ஸ்ட் எதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இது 1 டைம் வரும், இது 2 டைம் வரும். திரும்ப 2 டேபிளில் 1 டைம், இது 11 டைம் வரும். இது 7 டேபிளில் பண்ணோம்னா இது 1 டைம் வரும். இது என்னது, 7 டேபிளில் 3 வராதனால 0 போட்டோன்னா இது 35 கொண்டு வந்துட்டோம்னா 5 7s வரும். பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது, 11 × 0.5. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன வரும், பாயிண்ட் எல்லாம் விட்டுருங்க. 11 5 மல்டிபிள் பண்ணால் 55 வரும். ஒரு டிஜிட் தள்ளி டாட் வச்சா 5.5. இப்போ நம்ம லெங்க்த் எவ்வளோ வருது, 5.5 சென்டிமீட்டர். இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது நம்ம ஒரு கோட்ரண்ட்டுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது ஒரு செக்டாருக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டலாக 2 செக்டார் இருக்குது. அப்படின்னா லெங்க்த் ஆஃப் தாட் 2 செக்டார்ஸ் என்ன பண்ணணும், கண்டுபிடிச்ச லெங்க்த்தை 2வால் மல்டிபிள் பண்ணணும். அப்புறம் 2 × 5.5. ஓகே, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண என்ன வரும், 55 2வால் மல்டிபிள் பண்ணால் 5 2s 10க்கு 0, பேலன்ஸ் 1. 5 2s 10 10 + 1 11. இப்போ என்ன வருது, 1 1 0 வருது. அப்போ 1 டிஜிட் தள்ளி டாட் வச்சிட்டோம்னா நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குது, 0க்கு வேல்யூ கிடையாது. ஸோ ஆன்சர் என்ன வரும், 11 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கா? அதாவது கோட்ரண்ட் சர்க்கிள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கோட்ரண்ட்னா 1/4 × 2πr. இது ஃபார்முலா கண்டுபிடிச்சா நம்ம லெங்க்த்து, ஒரு செக்டரோட லெங்க்த்து தான் கிடைக்கும். இப்போ 2 செக்டர் இருக்கனால கண்டுபிடிச்ச லெங்க்த்து 2வால் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 11 சென்டிமீட்டர் வருது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். அப்படி இது நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம், இது வந்து இது 2 சேர்த்து. அப்போ இது என்னது, இது வந்து ஒரு செக்டர் வந்து 5.5 சென்டிமீட்டர்னா இன்னொரு செக்டர் என்னது, அதுவும் 5.5 சென்டிமீட்டர். இப்போ பெரிமீட்டர் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், இல்லை இருக்க எல்லா மெஷர்மெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். பெரிமீட்டர்னா என்னது, சம் ஆஃப் ஆல் லெங்க்த்து. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இந்த 6 சென்டிமீட்டர் 6 ரைட் பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட்டு இங்கே வெளியே இருக்கிறத நம்ம ரைட் பண்ணணும். 3.5வா, நெக்ஸ்ட்டு இது இந்த 5.5, நெக்ஸ்ட்டு இங்கே 6, நெக்ஸ்ட்டு இங்கே 3.5, நெக்ஸ்ட்டு இங்கே 5.5. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு பெரிமீட்டர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணி 6 அப்படியே வச்சுக்கோங்க. 3.5 3.5யும் 5.5 ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும், டோட்டலாக 9 வரும், 9.0ன்னு வரும். நெக்ஸ்ட்டு அந்த 6 அப்படியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், அதே 9.0 வரும். ஃபஸ்ட்டு இந்த ஹோல் நம்பரெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். 6 + 6 எவ்வளோ வரும், 12. நெக்ஸ்ட்டு 9 + 9 வந்து 18.0 வரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 30. இப்போ என்ன வரும், பெரிமீட்டர் 30 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிது. பெரிமீட்டர் என்னது, சம் ஆஃப் ஆல் சைட்ஸ்.
ஃபஸ்ட்டு லெங்த் ஒரு செக்டரோட லெங்த் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு செக்டர்னால் அதை என்ன பண்ணிட்டோம், 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம். இப்போ இந்த செக்டரோட லெங்த் 5.5, இது 5.5 எல்லாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு என்ன கிடச்சிரு, பெரிமீட்டர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ கண்டுபிடிக்கலாம். அதாவது இப்போ ஏரியானா அந்த 2 குவாட்ரண்ட் சர்க்கிள் இருந்துச்சுல்ல, அதோட ஏரியாவையும் அந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவும் ஆட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஃபுல் எல்லாத்தோட ஏரியா ஆஃப் த ஃபிகர் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு 2 ரைட் பண்ணிவிட்டு குவாட்ரண்ட் சர்க்கிள் உங்களுக்கு தெரியும். குவாட்ரண்ட்னா அது 4. சர்க்கிளோட ஃபார்முலா என்னது, பை ஆர் ஸ்கொயர். அது ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா. குவாட்ரண்ட்னால 1/4 பை ஆர் ஸ்கொயர். இங்கே 2 குவாட்ரண்ட் சர்க்கிள் இருக்குன்னா 2 × 1/4 பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா L × B. இப்போ என்ன பண்ணணும், 2 × 1/4 பைக்கு என்ன வரும், 22/7 இன்ட்டு ஆருக்கு என்ன வரும், ஆர் வந்து நம்ம என்ன பிக்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க 3.5. ஓகே, நெக்ஸ்ட் ஆருக்கு என்ன வரும், 3.5 இன்ட்டு 3.5. நெக்ஸ்ட்டு எல் என்ன வரும், இப்போ எல்லுனா அந்த கீழே இருக்குல்ல இந்த லெங்க்த்து தான் எல், இதுதான் இந்த பிரெத்து. எல் வந்து 6. இப்போ எல் என்னது 6 இன்ட்டு பி வந்து 3.5. இப்போ என்ன பண்ணாமல் கேன்சல் பண்ணணும். இப்போ இங்கே 2 இருக்கா, 1 டைம் வருமா, இங்கே 2 2s வரும். திரும்ப இங்கே 2 இருக்குது 22க்கு, இது 1 டைம் வரும், இது 11 டைம் வரும். திரும்ப 7 டேபிளில் பண்ணால் இது 1 டைம் வரும். இது என்னது 7 டேபிளில் 3 வரும், அதனால் 0 போட்டுக்குங்க. இப்போ 3 5 6 35, 5 7s வருமா. சரி, ஓகே. இது என்னென்ன பேலன்ஸ் இருக்குது, 11 இன்ட்டு 0.5 இன்ட்டு 3.5. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை ரெண்டே மல்டிபிள் பண்ணணும். அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணலாம். இதை 11ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 55 வரும். ஒரு டிஜிட் தள்ளி டாட் வச்சா இது மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு 3.5. நெக்ஸ்ட்டு இது ரெண்டே மல்டிபிள் பண்ணுங்கள். 35ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணால் 6 5 30க்கு 0 மிச்சம் 3, 18 + 3 21. இப்போ இங்கே 21 வருது, ஒரு 210 வருது. ஒரு டிஜிட் தள்ளி டாட் வச்சிட்டோம்னா இது வரும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டே அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். 55 35, 5 5 25க்கு 5 பேலன்ஸ் 2, 5 5 25 + 2 27, 0 5 3 15 பேலன்ஸ் 1, 5 3 15 + 1 16. ஸோ 5 2 இங்கே பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 9 இது வருது. 19 25 வருது. இங்கே ஒரு டிஜிட், இங்கே ஒரு 2 டிஜிட் தள்ளி அப்புறமா டாட் வைக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே 21.0. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிரும். ஆட் பண்ணுங்க, அதாவது ஹோல் நம்பருக்கு நேரில் ஹோல் நம்பர் எழுதணும். 5 2 ஆட் பண்ணால் 0 பேலன்ஸ் 1 4. எனக்கு என்ன வருதுன்னா 40.25. இது வந்து டெசிமலில் தான் வருது. ஸோ இது என்னது ஏரியா, ஏ ஈக்குவல் டு இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா நம்ம என்ன பண்ண ஸ்கொயர் யூனிட் போடணும். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது என்னது அப்ராக்சிமேட்டில் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் அப்ராக்சிமேட் இங்கே ரைட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஓகே, வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு லெங்க்த்து கண்டுபிடிக்கணும். லெங்க்த்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எல்லா சைட்ஸும் ஆட் பண்ணால் பெரிமீட்டர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற என்ன ஷேப் இருக்கோ ரெண்டுக்கு ஃபார்முலா போட்டு ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் செகண்ட் சம் பார்க்கலாம்.